Hey guys, நான் உங்க தனோஜ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம என்ன பைக் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு. நம்ம பார்க்க போகிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா Daytona 675. இதில் நம்ம ஜஸ்ட்டு வந்து ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணதை மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதை பற்றின ஸ்பெக்ஸை நான் எதுவுமே சொல்லலை. சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது, ஏன்னா நான் படிக்கல guys. ஸோ இதுக்கு மேலே நான் போர் அடிக்க விரும்புகிறேன், நீங்கள் போய் நேராக வீடியோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்பெக்ஸை பார்க்கலான்ற மாதிரி ப்ரோ சொல்கிறாங்க. இது ஒரு இன்லைன் 3 கோஸ்ட்டுங்க. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சவுண்டு மட்டும் கேட்குறீங்களா கொஞ்சம்? நான் வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் கிளியராக கேட்க முடியும். நியூஸ் பாட்டருக்கு போடுறேங்க. இந்த வண்டியெல்லாம் கையில் கொடுத்தா இப்படி ஓட்டணும் தோணாது. அப்படியே 1 2 ஆனால் ப்ரோ ஒன்று மட்டும் கன்ஃபார்மு, கால் வலி முதுவலிக்கு ஒரு இதுவே கிடையாது. ரொம்ப கை கால் வலிக்குது அப்போ. ஆனால் அந்த ப்ரோலாம் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ கடைசியாக ஒரு ஓப்பனு இந்த 5 மினிட்ஸ் தான் நம்ம கையில் வண்டி இருக்க போகுது. ஸோ ஒரு ஃபுல் ட்ராட்டு ஓப்பன் நம்ம கொடுக்கலாம். இன்னும் ஒரு கீர் தான் டவுன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் டவுன் கியர் பண்ணிட்டு இருக்கோம். तेरी गाल मरी है गाल मरी तेरी गाल मरी तेरी गाल मरी तेरी गाल என்ன பண்ண முடியுமா அட கலி கலி மே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ரைடிங் கிளிப்ஸ் வராது, ஏன்னா அன்றைக்கி கேமரா செத்து போச்சு. சொல்லியிருப்பேன். இதேமாரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே வருத்தத்தோடு நான் போயிட்டு வரேன் கைஸ்.